He left his physical body in 20th March 2010 in Moscow. அவர் பேர Professor Park Juha was very intelligent, modest and scientific-minded personality. When he started understanding fundamentals of existence, he discovered the truth in no time and created wonderful science named Sujok and Triargin. மேக்சிமம் வந்து ட்ரையார்ஜின் என்பது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சுஜோக் மாதிரியே ட்ரையார்ஜின் என்பது ஒரு மிக அற்புதமான கான்செப்ட். அது படிக்கிறதுக்கான காலம் வரும்போது நீங்கள் படிக்கலாம். After understanding fundamentals, he wanted to deliver message of physical aspects and metaphysical aspects. He created many theories to help individual and physical, emotional, mental and spiritual aspects of existence. அவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அவருடைய ஃபண்டமெண்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா இருக்கக்கூடியது அண்ட் மெட்டாபிசிக்கல் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல் விடக்கூடிய அந்த நாளங்கள் தான். அதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். So he distributed his acquired knowledge and wisdom. He developed and dedicated his entire life for welfare and benefit of society of global community. For the last more than 25 years, Professor Park Juha was traveled in more than 50 countries to awaken the dominant good soul to work for good cause. He wanted to create pain-free society and smile civilization. அவருடைய நோக்கமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலி இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். He always thought of upliftment of one and all in every dimension of existence. ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழலிலும் அவர்களுக்கு ஏற்றாப்போல முன்னேற்றங்கள் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையும் அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து finally he created an association named International Sujok Association ISA. The association is consisting of various individuals from different fields like medical doctors, social workers, professionals and housewives who are dedicated to deliver Professor Park Juha's theories and studies. இது வந்து அவருடைய என்ன நினைச்சாரோ அவருடைய விஷயங்களை எல்லாமே கத்துக்கிறதுக்காக மெடிக்கல் டாக்டர்ஸ் இருந்தாங்க, சமூகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்து கற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். The occasion of birthday 11/3, hundreds of disabled are organizing introductory courses and free treatment camps across the globe and in India. This is tribute and gratitude of Professor Park Juha from all his followers to spread his message, to help and work for benefit of people as he did thought his life. பொதுவாக வந்து இந்த 11th மார்ச்லேருந்து 25th அவர் இறந்த போது அதே மார்ச் தான். 25th மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நான் வந்து பெரும்பாலும் எங்கள் ஐஎஸ்ஏவை பொறுத்தவரையிலே இலவசமான இன்ட்ரோடக்டரி சிகிச்சை முறைகள் நிறைய விஷயங்கள்லாம் நடத்துவோம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் தான் எதுவுமே நடத்தப்படாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த மார்ச் மாதங்களில் வந்து நடத்தியிருக்கிறோம். The International Sujok Association IS is a group of devotees, dedicated disciples of Professor Park Juha, who are determined create pain-free society and creating smile civilization as dreamt by our beloved Professor Park Juha. The organization was founded by Professor Park Juha and now is being headed by a global president Dr. Minchul Park, elder son of Professor, and global vice president Dr. Minku Park, younger son of Professor. இப்போ இதில் இருக்கிறதுல இவங்க தான் இப்போ எல்லாமே பார்க்குறது எல்லாமே வந்து மின்சுவல் பார்க் அண்டு மின்கு பார்க்கு தான். இவர்கள் எல்லாமே இவங்க தான் இப்போ நடத்துறது எல்லாமே. எய்ம் ஆஃப் ஐஎஸ்ஏ டு ஸ்ப்ரெட் ஆல் தி தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் டெவலப்ட் பை ப்ரொஃபசர் பார்க் ஜுஹா. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லார் நினைப்பில் இருக்கும் சுஜோக்னா ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. சுஜோக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வகையான தியரிகள் எல்லாமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. சாதாரண விஷயங்கள் கிடையாது. பல வகையில் சுஜோக்கில் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு லெவலிலும் மாறுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ சிஸ்டம் அண்ட் பாடி கரஸ்பாண்டன்ட், சிஸ்கி தியரி, எயிட்டார்ஜின் தியரி, ட்ரையார்ஜின் தியரி, டைமண்ட் எனர்ஜி சிஸ்டம், ஸ்பைரல் எனர்ஜி சிஸ்டம், ட்ரையார்ஜின் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம், சுஜோக்கி தெராபி, சாம்பாங் டாங், பிஸ் தெராபி, ஸ்மைல் மெடிடேஷன், ஸ்மைல் யோகா, டைரக்ஷன் தெராபி, ஸ்மைல் பிரீத்திங், Triargin smile mudra,
triargine smile mantra, triargine fancy, triargine acupuncture, seed therapy, nail therapy and other etc etc. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சுஜோகினுடைய கிளைகள் நிறைய இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்றோம். இது இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் ப்ரொஃபஸரால் எழுதப்பட்ட புத்தகங்கள். கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேல அவர் எழுதியிருக்கிறாரு. எல்லா புத்தகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஜெய்ப்பூர்ல இந்த பப்ளிகேஷன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஜெய்ப்பூர் தான். அனைத்து புத்தகங்களும் எல்லா மொழிகளிலுமே சுஜோக் கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம். இது வந்து நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சிஸ்டம்னா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம இப்போ வந்திருக்கின்றோம். கரஸ்பாண்டன்ஸ் என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்ம சுஜோக்கில் சொல்லுவோம், நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கை ஒரு அட்டைப்படமாக அவங்களுக்காக காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் என்பது இந்த கை தான், மனித உடல் என்பது தான் அந்த தத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. அதில் உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கின்றேன் காட்டுறது போது. சிமிலாரிட்டி பிட்வீன் பாடி அண்ட் ஹேண்ட்ஸ் பார் ஃபுட் அப்படிங்கிறது தான் மனித உடலுக்கும் நம்முடைய கைக்கும் உள்ள என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றி குறித்து சொல்றதுக்கான ஒரு பவர் பாயிண்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித உடல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று தலை என்பது ஒன்று, இங்கே வந்து கை என்பது இந்த நம்முடைய கட்டை விரல் என்பது ஒன்று, ரெண்டு 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 என்பது பார்த்தீங்கன்னா நம்முடைய இடது கை, 5 என்பது நம்முடைய வலது கை, நம்முடைய வலது கை 5 என்பது. இதுல இந்த 2 என்பதை இங்கே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல காட்டுறது வந்து இடது கையை காமிச்சிருக்காங்க. இடது கை ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் இடது கையாகவும் சுண்டு விரல் வலது கையாகவும் இதுல கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 4 என்பது இரண்டுமே கால்கள் தான். இது ரெண்டுமே இடது கை இடது கால் வலது கை என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். இதுதான். இதுல எல்லாருக்கும் ஒரு டவுட், எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ இந்த உடல் சொல்லும்போது ஏன் இது வந்து மேலே வரல அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம், இந்த மாதிரி இது மேலே வரும்போது என்ன கேட்டிங்கன்னா தலை, நெஞ்சு பகுதி மற்றும் அப்படி வயிற்று பகுதி வரும். அப்படி அதான் உண்மையான தத்துவம். ஆனா படைப்பாளி த கிரியேட்டர் என்ன கிரியேட் பண்ணார்னா அவர் வந்து இந்த மாதிரி கையை மேல் பக்கமா இருந்தால் அந்த கட்டைவர்களால் மற்றவர்களோடு இணைந்து செயல்பட முடியாது என்பதனால் அதை வந்து ஒரு 160 டிகிரி இறக்கி வைக்கப்பட்டதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டை விரலோடு மற்ற 5 விரலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட முடியும். 2 விரல் மற்ற விரல் ஒன்று தொடர்றதே கஷ்டம். ஆனா கட்டை விரல் எல்லா விரலும் கட்டை வைக்கப்படும். அதுதான் தம்பிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் ஒவ்வொரு நம்முடைய தலையோட உச்சந்தலையோட பகுதிகள் வந்து கட்டை விரலுக்கு மேலே வருகின்றது. கை விரலோட நுனிகள் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டுமே கை விரல்கள், கால் நுனிகள் ரெண்டுமே இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி ஆஃப் தி ப்ரொட்ரூடிங் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை இது பாருங்க, ஏ என்பது தலைப்பகுதி, மனித உடைய தலைப்பகுதி. பி என்பது நம்முடைய கையுடைய நீளம், சி என்பது காலுடைய நீளம். இதில் பார்த்தீங்கன்னா தலையை விட கை சற்று நீளமாக இருக்கும், அதே மாதிரி கையை விட காலுனாக சற்று நீளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. அதுதான் நம்ம மனித உடல் எப்படி மனித உடலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலையை விட கையினுடைய நீளம், அதை விட கால் நீளம். அதே மாதிரி நம்முடைய கையில பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏ என்பது இந்த தலைப்பகுதியாகவும், பி என்பது கையினுடைய தோள்பட்டையிலிருந்து கை விரல் வரைக்கும் உள்ள பகுதியாகவும், சி என்பது இடுப்பிலிருந்து கால் விரல் நுனிகள் வரைக்கும் உள்ள பகுதிகளாகவும் இருக்கணும். ஏ விட பி பெருசு, பியை விட சி பெருசு. அப்போ எல்லாரும் கேட்கலாம், இங்க பாத்தீங்கன்னா கை விரல் ஒன்னா இல்லைன்னு சொல்ல, நீங்க கையை இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்துவிடும். சும்மா சிம்பிளா ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நம்ம கையை இப்படி மடிச்சு பார்க்கணும் என்ன ஆகும் அப்படின்னா
எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்கு வந்துவிடும்.